ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராதாவனத்துலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான தகவல் தான். இது ஒன்றும் இல்லைங்க. இந்த பூவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாழைப்பூ மாதிரி இருக்குது. இதை நான் கசக்கி கொஞ்சம் முகர்ந்து பார்த்தேன். இதோட ஸ்மெல் கொஞ்சம் தைல ஸ்மெல்லும் வருது, இஞ்சி ஸ்மெல்லும் வருது, கொஞ்சம் ஏலக்காய் ஸ்மெல்லும் வருது. ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த செடி பார்க்குறதுக்கு இஞ்சி செடியாட்டமே இருக்குது. ஆனால் இஞ்சியோட செடியில் இந்த பூக்கள் வராது. ஸோ உங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாட்டின்னா உங்களுக்கு நான் இன்னும் ஒரு க்ளூ தரேன். இதோட காய்களை நம்ம சாப்பிடுவோம். இந்த காய்கள் ரொம்ப காஸ்ட்லியானது. ரொம்ப ஒரு இது என்ன சொல்கிறதுனா, இந்த பாயாசம் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான், ஸ்வீட்டு இந்த மாதிரி லைட்டாக தான் நம்ம சேர்த்துக்குவோம் நறுமணத்துக்காக. ஆமாங்க, இது ஏலக்காய் செடி தான். இந்த ஏலக்காய் செடியில் தான் இந்த பூக்கள் இருக்குது. இது கோயம்புத்தூரில் இருக்குது எங்கள் தோட்டம், தேவராயபுரத்தில். ஸோ இந்த கிளைமேட்டில் எங்களுக்கு இந்த செடி இவ்வளோ தூரம் வளர்ந்து இந்த பூ வந்ததே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த பூவை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு மலையடி வாரத்துலையோ இல்லை ஒரு குளிர் பிரதேசத்தில் தான் இந்த ஏலக்காய் செடிகள்லாம் வச்சு வளர்ப்பாங்க. ஸோ எங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கு அதுவும் அவ்வளோவா பராமரிப்பு இல்லாத இந்த சூழலில் கூட இது வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட இந்த காணொலியை நான் கொடுக்குறேன். இன்னும் அதுக்கப்புறம் இதில் காய்கள் வைக்கும்போது உங்களுக்கு நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பகிர்ந்துக்கிறேங்க. தேங்க்யூ.